ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்களால் தற்பொழுது எதிர்பாராத விதமாக ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் களம் இறங்கியுள்ளார். தற்பொழுது அவருக்கு பலா சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்களை தோற்கடிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மோசமான ஒரு யுக்தியை கையாண்டுள்ளார். அவரது பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்து மேலும் அவர் கேட்கின்ற சின்னத்தை கேட்கும்படி உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். இதனால் பெரிய பரபரப்பு ராமநாதபுரம் தொகுதியில் தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருந்தது. இறுதியாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஓபிஎஸ் அவர்களுக்கு பலா சின்னத்தை ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் இன்னும் 4 பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சின்னங்களையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்ட வாலி சின்னம் பிற பன்னீர்செல்வம் அவர்கள் வேட்பாளருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் தனது சின்னத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு ராமநாதம் மக்களிடம் ஒவ்வொரு வீடாக சென்று தற்பொழுது சின்னத்தை அறிமுகப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் ராமநாதபுரம் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது மீனவர்களின் கைதுதான். இலங்கைக்கு செல்ல உள்ள மீனவர்கள் அனைவரும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் எல்லை மீறி செயல்பட்டதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் மீனவர்களை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்வதாகவும், ஆனால் தமிழகத்தின் எல்லைக்குள் தான் நாங்கள் மீன்களை பிடிக்கிறோம் என்று இவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் இந்திய அரசாக இருந்தாலும் சரி தமிழக அரசாக இருந்தாலும் சரி ராமநாதபுரம் மீனவர்களை கண்டுகொள்ளாமல் தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது. மேலும் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது ராமநாதபுரம் தொகுதி என்பது முற்றிலுமாக திமுகவின் கோட்டையாகத்தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது. ஆனால் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக மீனவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் இறங்கியிருப்பது அதிர்ச்சியை திமுகவிற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, மீனவர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் அவர்களை வெற்றியடை வைப்பதற்காக ராமநாதபுரம் தொகுதியில் அனைவரும் தற்பொழுது பிரச்சாரத்தை தொடங்கி வருகிறார்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக. மேலும் இதற்கு முன்பாக திமுகவின் கூட்டணியான இந்திய கூட்டணியிலிருந்து தற்பொழுது நவாஸ்கனி அவர்கள் வெற்றியடைந்தார். தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் அப்பகுதி மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாத காரணத்தினால் இந்த முறை நவாஸ்கனி அவர்கள் இந்திய முஸ்லீம் லீக் சார்பாக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவார் என்றும், மேலும் அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களும் தோல்வியை தழுவார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் ராமநாதபுரம் தொகுதியில் வாக்காளர்களின் அதிக அளவில் இருப்பவர்கள் ஆண்கள் மட்டும்தான். 8,76,432 ஆண் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அனைவரையும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது பிரச்சாரத்தையும் செய்வதற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களின் நேரடியான கட்டுப்பாட்டில் இயங்கி வருவதாக தெரிய வருகிறது.